ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிந்துக்காக பைரவி கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறத சிந்து பார்த்துறாங்க. பார்த்த உடனே பைரவி கிட்டே போயிட்டு, இங்கே பாரு பைரவி, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? நான் உன்னோட அக்கா தானே. அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தில் என்னை ஏன் இப்படி துரத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உன்னை துரத்து விட்டதோட விட்டவனும் நீ சந்தோஷப்படு. முதல்ல இங்கேருந்து போ. உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டு எப்படி என்கிட்ட வந்து உன்னால் பேச முடியுது? முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பைரவி, எப்பயோ நடந்ததுக்காக இப்போ என்கிட்ட இந்த மாதிரி கோவமாக நடந்துக்கிறது நியாயமே இல்லை, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், என்னடி நியாயத்தை பற்றி நீ பேசுகிற, முதல்ல இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும், இதை கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. சிந்து உங்களோட அக்கா தானே, எதுக்காக உன்னோட அக்காவையே இப்படியெல்லாம் பேசுகிற? சிந்து பண்ணதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு நாள் உனக்கு புரிய வரும்போது அப்போ உன்னோட மூஞ்சை போய் எங்கே வச்சுப்ப? அவளை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினது, கொடுமைப்படுத்தினதெல்லாம் நினச்சி நீ என்ன வருத்தப்பட போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, இவ தப்பு பண்ணது தானே, இல்லைன்னு ஆகிடுப்போதா என்ன? கண்டிப்பாக இவ மேலே இருக்கிற கோவம் எந்த ஜென்மத்திலையும் எனக்கு தீரவே தீராது. என்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் நிறைவேறாமல் பண்ணது இவ தானே. இவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். முதல்ல இங்கேருந்து போயிடு. உன்னை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது. முதல்ல இங்கேருந்து போறியே இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பைரவி, என்ன பைரவி, என் மேலே உனக்கு என்ன அவ்வளோ கோவம்? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, அதாவது நான் சிவா டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இப்போது நீ ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை இங்கே இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்க. நீ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆறுமுகத்தை கூட சேர்ந்து நீ வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு நீ யாருடி? எதுக்காகடி நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, இப்படியெல்லாம் சொல்லாத. நான் சொல்கிறத கேட்டால் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆறுமுகத்தோட லைஃப்பை நீ தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை சொல்கிறதுக்கு நீ யாரடி? என்ன அது உன்னை சொன்னால் இவருக்கு கோவம் வருதும், இவரை சொன்னால் உனக்கு கோவம் வருதும், என்ன உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பைரவி அப்படி பல்லாருன்னு அரைஞ்சிருந்தாங்க. இங்கே பாரு பைரவி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உன்னோட புருஷனை எப்படி நான் ஏதாவது தப்பாக யோசிக்க முடியும்? இங்கே பாரு, இந்த மாதிரி தப்பாக யோசிக்கிற வேலை வச்சுக்காத. இப்படி கேவலமான புத்தியோடு இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல பைரவி. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லதை மட்டும்தான் நினைப்பேன், நல்லதை மட்டும்தான் பேசுவேன்னு நினச்சா, ஆனால் இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருடி, நீ கேவலமான ஒருத்தி தாண்டி. எதுக்காகடி என்னை அடித்த? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ பேசுகிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நான் என்னைக்கு உனக்கு தாலி கட்டணும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே உன்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னோட அக்கா கூட சேர்த்து வச்சு என்னை பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமாவது நியாயமாக இருக்குதா? ஏன் பைரவி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு பைரவி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, நான் யோசிக்கிறேன்னா அது மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதுனால தானே நான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுகிறதெல்லாம் தப்பே கிடையாது. நான் இப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு உள்ள ஏதோ லிங்க் இருக்குது, அதனால தான் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அவள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகத்துக்கும் கோவம் வந்து, இங்கே பாரு பைரவி, நான் கோவத்தில் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாரு, இந்த மாதிரி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே ஆர்கியூமெண்ட்டில் போயிட்டே இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்துக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. வந்த உடனே ஒரே அடி திரும்பவும் பல்லாருன்னு அடிச்சிடுறாங்க. இங்கே பாரு பைரவி, நானும் பொறுத்து போய்கிட்டு தான் இருக்கேன். என்ன நீ ஓவராக பேசிக்கிட்டே இருக்க? நான் உனக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினச்சாலாம் நான் இதெல்லாம் பண்ணலை. எனக்கே தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்துருச்சு. நான் இதெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஒரு முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுத்ததுனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டிருக்கேன் தான். அதுக்காக என்னையும் ஆறுமுகத்தையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து சிவா வராரு. வந்த உடனே, என்ன பைரவி, என்ன ஆச்சு? எதுக்காக சிந்து உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன ஆச்சு சிந்து? எதுக்காக பைரவியை அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு டாக்டரே, அடித்ததோடு சும்மா விட்டேனேன்னு சந்தோஷப்படு. இனிமே இந்த மாதிரி யோசிக்கிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு, என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன ரிவெஞ்ச் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு கோவமாக போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணி வரவும் நம்ம பைரவி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக, என்ன பைரவி என்ன ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் ஆறுமுகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து அந்த சிந்து வந்தா, அவள் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நானும் கொஞ்சம் வாயை விட்டுட்டேன். அதுக்காக என்னை அவள் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன பைரவி சொல்கிற, உன்னை அவள் அடித்தாளா? அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், வா பைரவி அப்படின்னு நம்ம பைரவி கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம சிந்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே இங்கே பாருடி, எதுக்காகடி என்னோட மருமகளை அடிச்ச நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, பைரவியை அடித்ததோடு சும்மா விட்டேன்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவள் பேசின பேச்சுக்கு இப்போது அவள் நின்றுக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, என்னடி உனக்கு இவ்வளோ திமிரு ஏறி போச்சா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு ஒரே அப்படி பல்ல ஆறுன்னு விட்டுறாங்க நம்ம அதாவது சிந்து கண்ணத்து மேலேயே. அதுக்கப்புறம் இதை பார்த்த சிவா இருந்துட்டு, மா எதுக்காகம்மா சிந்து அடிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாருமா, நீ சிந்து அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா, இந்த தப்பை எதுக்காகம்மா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு டாக்டரே, எனக்காக இங்கே யாரும் பேச தேவையில்ல. இங்கே பாரு பைரவி, நீ பண்ணது தப்புன்றதுனால தான் உன்னை அடித்தேன். இப்போது நான் எந்த தப்பும் பண்ணாமே இப்போது அத்தை என்னை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரியும் போது நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக குற்ற உணர்ச்சியில் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட தான் போகிறீங்க. அதை நான் பார்க்க தான் போகிறேன். அப்போ எப்படி உங்கள் மூஞ்சை எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இந்த ஜென்மத்தில் உன்னை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம். அப்படி இருக்கும்போது நீ எங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா, முதல்ல இங்கேருந்து போடி, உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் இந்த இடத்த விட்டு போகணும், இது நான் தங்கிக்கிட்டு இருக்க இடம், முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, இவ எவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தியா, இதனால தான் இவ உன்னோட வாழ்க்கைக்கு தேவையே இல்லைன்னு நான் முடிவெடுத்தேன், உன் கூட வாழ இவ தகுதியே இல்லாதவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள், டாக்டர் கூட வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு டாக்டர் தான் சொல்லணும், அதை நீங்கள் சொல்லக்கூடாது. எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் வாழ்கிறீங்களா இல்லை டாக்டர் வாழ்கிறாரா? இங்கே பாருங்கள் டாக்டரே, நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற வரைக்கும் இங்கே யாருமே திருந்தவே மாட்டாங்க. முதல்ல நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள நம்ம குறை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா வராங்க. வந்த உடனே, அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம மகா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, இவ இவ்வளோ திமிரை பிடிச்சவன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி சொல்லியும் அவளை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக படலை. ஏதாவது பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும், நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, நீ எதை வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, அந்த சிந்து இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் இதை என்கிட்ட சொல்லிட்டீங்களே, கண்டிப்பாக நான் இதை சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பாக அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விட தான் போகிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, சிந்தி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவள் என்னை அடிச்சிட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், பழிக்கு நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, உனக்காக தான் நான் அவளை அடிச்சிட்டல, நீ கவலைப்படாத, இனிமே உன்னோட பேச்சுக்கு அவர் வரவே மாட்டா, நீ கவலைப்படாமல் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரூம்குள்ளே போயிட்டு உக்காந்துட்டு பைரவி ரொம்பவே கோவமாக சிந்துவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ண உடனே, சொல்லு சஞ்சய், சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பைரவி, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், அதனால தான் ஃபோன் பண்ணேன். அப்படியே சஞ்சய், நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குடுகுடுன்னு ஓடுறாங்க. இதை பார்த்தா ஆறுமுகம் இருந்துட்டு, எதுக்காக இவ பதறி போயிட்டு வெளியே போகிறா, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சஞ்சய் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக கீழே போகிறாங்க. கீழே போன உடனே, இங்கே பாரு பைரவி, இவனுக்காக எதுக்காக நீ மெனக்கெட்டு நீ இவ்வளோ அதாவது இவனுக்காக கீழெல்லாம் வந்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இவனை வீட்டுக்குள்ளே வரவ சொல்ல மாட்டியா? இங்கே பாருடா, எதுக்காகடா நீ இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்கெல்லாம் நீ வரவே கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லவும்,
சொல்லவும், "ஏய் இங்கே பாரு, வீட்டுக்கு வந்திருக்கவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறது ஏது நடந்துக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா? எதுக்காக இப்படி சஞ்சய் கிட்ட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சஞ்சய், இவன் சொல்கிற இவன் இவன் பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ வா சஞ்சய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சஞ்சய் இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாரி திமிரா அதாவது ஆறுமுகத்த பார்த்துக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பைரவி இருந்துட்டு சஞ்சய்க்காக காஃபி போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் ஆறுமுகம் இருந்துட்டு, "இங்க பாருடா, உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்டா. நீ பாடுபட்டாவது பைரவி கூட சேர்ந்துரணும்னு ஒரு தப்பான எண்ணத்துல தான் பைரவி கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அது ஒரு நாள் பைரவிக்கு புரிஞ்சு கண்டிப்பா உன்ன செருப்புலயே அடிக்க போறாடா. அத நீ பார்க்க தான் போற" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பைரவி இருந்துட்டு, இங்க பாரு ஆறுமுகம், எதுக்காக சஞ்சய் கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி சஞ்சய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி சஞ்சய் கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டாளா, இனிமே இருக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம சஞ்சய் கிட்டே பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்னபூர்ணி வராங்க. வந்த உடனே சஞ்சயை பார்த்துட்டு, "என்ன சஞ்சய் நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? இப்போது சுச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பண்ணுறது, அந்த சிந்து வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசில் அவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்துது. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கோர்ட்டில் கொடுத்த ஆர்டரை மீற முடியாமல் நாங்கள் எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பைரவி கிட்ட வந்து, "இங்கே பாரு பைரவி, இந்த வீட்டை விட்டு மட்டும் என்னை துரத்திடலான்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காத. கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, "இங்கே பாருடி, உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு ஓட வைக்கிறேன். அதை நீ பார்க்க தாண்டி போகிற" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதையும் நானும் பார்த்துட்றேன். இங்கே பாரு, என்னையும் டாக்டரையும் பிரிக்கிறதே இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. அந்த கடவுள் நினச்சாலும் அது முடியவே முடியாது. அந்த கடவுளையே நான் எதிர்த்து நிற்பேன். கண்டிப்பாக டாக்டர் கூட வாழ்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகுவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாருடி, என்னடி உனக்கு இவ்வளோ தைரியம்? என்னோட முன்னாடியே பைரவி கிட்டே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்போது நான் இல்லாத போது பைரவி கிட்ட என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருப்பேன்? இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலையும் நான் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அவள் எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாளோ அதே அளவுக்கு தான் நானும் அவளுக்கு மரியாதை கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது பைரவி மரியாதை கொடுக்காததெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நான் அவளுக்கு மரியாதை கொடுக்காதது தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதுங்க" அப்படின்னு ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இவ எவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு போகிறான்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி திமிரா பேசினா நம்ம குடும்பத்தில் ஒத்து வரவே வராது. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி சிவா கிட்டேருந்து பிரிச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா வராரு. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, "இங்கே பாருங்க பெரியம்மா, இந்த டிவோர்ஸ் கேஸை நம்ம கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே. எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்படணும்? இவ்வளோ அவசரப்பட வேண்டிய அவசியமும் இல்லைல்ல" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாரு சிவா, என்ன சிவா பேசிக்கிட்டு இருக்கா? இங்கே பாரு சிவா, அந்த சிந்துவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரியெல்லாம் பேசாத சிவா. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்புமா. எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய தப்புமா, வேண்டாமா" அப்படின்னு சொல்லவும், "என்ன ஆறுமுகம், நீ அடிக்க அந்த சிந்துக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. இனிமே இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காயத்ரி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே நம்ம எஸ்சிக்கு கூட வாழ்கிறது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத அவங்க, இப்போவே அன்னபூர்ணி அம்மா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிடலாமா? சொன்னால் அம்மா என்ன நினச்சிப்பாங்க? அதிர்ச்சியில் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம பைரவி இருந்துட்டு, அதாவது யார் நம்ம
காயத்ரி கிட்ட போயிட்டு, "இங்க பாரு காயத்ரி, நீ ரொம்ப நாளாக ஏதோ அன்னபூர்ணியத்தைக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னென்னு சொல்லு, கண்டிப்பாக அன்னபூர்ணியத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ கவலையப்படாத" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்க பாரு காயத்ரி, என்னாச்சு? அதாவது பைரவி சொல்கிற மாதிரி நீ ரொம்ப நாளாக நீ ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்க. என்னாச்சு? இங்க பாரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு. அந்த எஸ்ஐக்கு உன்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிறானா, இல்லை உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நடந்துக்கிறானா, எதுவாக இருந்தாலும் சொல்லு. கண்டிப்பாக நான் உனக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து நீ சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா காயத்ரி, நீ சொன்னால் எதுக்காகம்மா நான் வருத்தப்படுறேன்? கண்டிப்பாக நான் வருத்தம்லாம் பட மாட்டேன். நீ கவலைப்படாமல் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காயத்ரி இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, எஸ்சிக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. கல்யாண மண்டபத்தில் நீங்கள் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். இனிமேலும் இந்த மாதிரி அவர் கூட என்னால் சகிச்சுக்கிட்டு வாழ முடியாதும்மா. அவரை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து என்னால் எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? என்னால் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதும்மா. ப்ளீஸ்மா, எனக்கும் அவருக்கும் எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கம்மா. ப்ளீஸ்மா, உங்கள் காலில் கூட விழுறம்மா" அப்படின்னு சொல்லவும், "என்ன என்ன காயத்ரி சொல்கிற? என்ன சொல்கிற நீ? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? உனக்கு உனக்கு அந்த எசிக்க பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு காயத்ரி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவமா, "என்னக்கா என்னக்கா நடக்குது? என்னோட தம்பியை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியுது? என் தம்பியை பிடிக்கலன்னு இவ விவாகரத்து கேட்பா. அதுக்கு என்னோட தம்பி விவாகரத்துக்கு கொடுக்கணும். அப்படி தானே? கண்டிப்பாக என் தம்பி விவாகரத்து கொடுக்கவே மாட்டான். நான் கொடுக்கவே விட மாட்டேன். என் தம்பி என்ன பொம்மைன்னு நினச்சிங்களா? உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு என்னோட தம்பி வேணும். இப்போது இவ என்னோட தம்பி கூட சேர்ந்து வாழ மாட்டான். என்னதான் நியாயம் இது? இந்த நியாயத்தை நீங்கள் யார்கிட்டயாவது சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க கூட இதை நம்பவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாரு காயத்ரி, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. நீ இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ சொன்னதை கேட்டு தான் எனக்கு மனசு ரொம்பவே பதறுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப 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 மனசு பதறிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இது எல்லாத்தையும் சொல்லலைம்மா. நான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சுத்தமாக இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைம்மா. என்னால் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாலாம் வாழ முடியாதும்மா. எப்படியாவது என்னை அந்த எசிக்கிட்ட இருந்து பிரித்து எனக்கு செலியனை கூட கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. செலியனை தவிர என்னால் யாரையுமே ஏற்றுக்கவே முடியாது. ப்ளீஸ்மா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எனக்கு எப்படியாவது செலியன் கூட சேர்த்து வைங்கம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அன்னபூர்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே, இங்கே பாரு காயத்ரி, உன்னோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனா காயத்ரி? என்னை மன்னிச்சிரு காயத்ரி. உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு அன்னைக்கே நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நான் எசைக்கு கூட உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து எசைக்கு வந்துடுறாரு. வந்த உடனே, என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்க. இப்போ வற்புறுத்தி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. கல்யாணம் ஆன நாளிலிருந்து இப்போ வரைக்கும் அவள் என் கூட வாழ ஆரம்பிக்கல. அப்படி இருக்கும்போது என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன். இனிமே காயத்ரி என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டானா யார் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? என்னால் காயத்ரிக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது. என்னால் காயத்ரி கூட தான் என்னால் வாழ முடியும். திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி யாராவது பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, "அப்படி சொல்கிறா தம்பி, இங்கே பாருங்கக்கா, இந்த விஷயத்தில் எங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே
நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே பாரு மகா, காயத்ரியோட நிலைமையும் நீ புரிஞ்சுக்கணும்ல. காயத்ரி எவ்வளோ பாவம்னு நீ புரிஞ்சுக்கிட்டா காயத்ரிக்கு கொஞ்சம் அவளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இப்போது எசிகாவோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இப்போ 2 பேருமே கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை எதுக்காக வாழணும், இந்த வாழ்க்கை அவங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவியும் அதுக்கப்புறம் நம்ம சிவாவும் வராங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பைரவி இருந்துட்டு, காயத்ரி என்ன காயத்ரி சொல்கிற நீ, உன்னோட கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அன்னைக்கே நீ சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம். என்ன காயத்ரி நீ இப்படியெல்லாம் பண்ணிட்ட. இங்கே பாருங்க நீ, என்னோட அம்மாவோட கௌரவம் எந்த வகையிலும் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். நாள் போக போக எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த வாழ்க்கையில் என்னால் இருக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு அண்ணி, இங்கே பாருங்க அண்ணி, என்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்து எப்படியாவது என்னை செல்லின்னு கூட சேர்த்து வச்சிருங்க அண்ணி. உங்களை கையெடுத்து கூட கும்பிட்றேன், உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காயத்ரி காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, காயத்ரிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தானே நம்ம செய்யணும். இப்போது 2 பேருக்கும் நம்ம டிவோர்ஸ் பண்ணிவிட்டு செல்லின் கிட்ட பேசலாம். செல்லினுக்கு என்ன விருப்பம் இருக்குதுன்னு கேட்கலாம். கண்டிப்பாக செல்லினுக்கும் காயத்ரி கூட வாழ்கிறதுக்கு தான் விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மகாவோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, காயத்ரி சொல்கிறதும் உண்மை தானே. பிடிக்காத வாழ்க்கை முழுக்க எப்படி வாழ முடியும். நம்ம சிவா கஷ்டப்பட்ட மாதிரி காயத்ரியும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் காயத்ரி என்ன ஆசைப்படுறாளோ நம்ம அதையே செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என்ன தான் யோசித்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே மாட்டேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு நீங்கள் என்ன யோசித்தாலும் என்ன முடிவெடுத்தாலையும் என்னோட தம்பி காயத்ரிக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எசக்கியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எசக்கி இருந்துட்டு, என்னக்கா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. இன்னமும் அந்த செலினை நினச்சிட்டு தான் அவள் இருக்கா. அந்த செலினை அந்த தண்ணியில் விட்டு ஏற்றி அவனை சாகடிக்க போகிறேன். அவன் உயிரோடு இருந்தால் மட்டும்தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு காயத்ரி அழிஞ்சிக்கிட்டு இருப்பான். அதனால் கண்டிப்பாக அவளை நான் எப்படியாவது அவனை சாவடிச்சுட்டு காயத்ரி கூட சேர்ந்து நான் வாழ தான் போகிறேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இங்கே பாரு எஸ்கே, நீ பத்திரமா நீ இந்த விஷயத்தில் தலையிடாத மாதிரி வேறு யாரையாவது செட் பண்ணி இந்த வேலையை பாரு. அப்படியே அவங்க மாட்டிக்கிட்டாலையும் நம்ம பேர் வெளியே வராத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம காயத்ரியோட வாழ்க்கையை நினச்சோம், நம்ம சிவாவோட வாழ்க்கையை நினச்சோம் ரொம்பவே வருத்தப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. வீட்டில் யாருமே இல்லை, நம்ம மகா தான் இருக்காங்க. மகா இருந்துட்டு நம்ம யார், நம்ம சிந்து தான் வீட்டில் இருக்காங்க. சிந்து இருந்துட்டு நம்ம அன்னபூர்ணியை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி கூப்பிட்டுக்கிட்டே போய், அத்தை என்னாச்சு அத்தை எழுந்துறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே பதட்டமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் தெளிக்கிறாங்க. தெளித்த உடனே நம்ம அதாவது அன்னபூர்ணி எழுத பார்த்துட்டு நம்ம நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணியை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு குடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அன்னபூர்ணியை அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு, டாக்டர் என்னோட அத்தை நல்லா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க எதுக்காக இப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் எப்படியாவது இதை பார்த்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் இருந்துட்டு அன்னபூர்ணிக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு மைல்டு அட்டாக், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம மகா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி கலந்து பேசி ஒரு முடிவு எடுங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லாமல் இருங்க. அவங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்ட நம்ம
சிந்து இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக சிவாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம சிவா ரொம்பவே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி கிட்ட வந்து, இங்கே பாருங்க பெரியம்மா, ஏன் பெரியம்மா எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு எதுக்காக இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் வாழ்க்கை எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சிவா, எப்படி உன்னோட வாழ்க்கையை நினச்சோம், காயத்ரியோட வாழ்க்கையை நினச்சோம் நான் வருத்தப்பட தானே செய்வேன். அவங்க 2 பேரும் வாழ்க்கையும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நினச்சாவே எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இப்போதைக்கு என்னால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணாதான் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. நீங்கள் எப்படியாவது இந்த முடிவை எடுத்து ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தில் சிவா என்ன முடிவு எடுப்பாருன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்க